இந்த அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த அமெரிக்காவுக்கு போகிறவர்கள் எல்லாரும் ஒரு கனவோடு போவார்களாம். அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை, எங்கே நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு கனவோடு தானே வாரோம். என்னது? எங்களுடைய வாழ்க்கையை மேன்மை அடைய வேண்டும், உயரங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கனவோடு தான் நாங்கள் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்லுகிறவர்கள் இல்லையா? அதே போல் ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே எங்களை உயர்த்துகிற தேவன். அது எப்படிப்பட்ட தேசமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வறட்சி இருக்கிற தேசமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட குறைகள் இருக்கிற தேசமாக இருக்கலாம், அந்த தேசத்திலேயே எங்களுடைய கைகளை பழக்கி வைத்து எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எங்களுடைய வழிகளை அகலமாக்குகிற தேவனைத்தான் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். தாவீது ஒரு சிறுவனாக ஒரு மேய்ப்பனின் தடியோடு சுற்றி கொண்டிருந்தவன். அந்த மேய்ப்பனின் தடியோடு சுற்றி கொண்டிருந்த தாவீதினுடைய கரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலை ஆண்டு கொள்ளுகிற செங்கோலை கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் இஸ்ரவேலை தாவீதை உயர்த்தினார். எது உண்மையான கனவு? எது உண்மையான அமெரிக்கன் ட்ரீம்? எது உண்மையான வெளிநாட்டு கனவு? ஆண்டவருக்குள்ள இருக்கிறது தான். ஏனென்றால் ஆண்டவர் எந்த இடத்திலையும் எங்களை உயர்த்த கூடுகிறவர். அந்த உயர்வுக்கு ஆண்டவர் தாவீதுடைய கரத்தை ஆண்டவர் பழக்கி வைத்தார். கரம் என்னத்தை பிடிச்சது? மேய்ச்சலின் தடியை பிடித்த கரம் செங்கோலை பிடிக்கணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பயிற்சி தேவைப்பட்டது. அந்த பயிற்சி யார் கொடுத்ததுன்னு சொன்னால் ஆண்டவர் தான் கொடுத்தார். சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் இல்லையா, எப்படி பேதுருவை ஆண்டவர் பயிற்சி வித்தார் என்று சொல்லி. இந்த வாரம் நாங்கள் தாவீதுவை ஆண்டவர் எப்படி பயிற்சி வித்தார் என்று பார்க்க போகிறோம். முதல் முறை நீங்கள் எல்லாருமே பிளேன் ஏறும் பொழுது பயந்துருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பிளேனில் ஏறும்பொழுது ஒரு பயம் இருக்குது தானே? அடிக்கடி இப்படி பார்க்குறது கீழே அங்கேயாவது விழுந்துருவோமான்னு சொல்லி. இப்போ அநேக தரம் போனோன்னே பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஏறி போகிறீங்களா? பாருங்க, எங்களுடைய அச்சங்கள், எங்களுடைய பயங்கள் எல்லாம் முதலாவது தரம் அது பயிற்சிவிக்கப்படாத ஒரு இடம் என்றபடினால, பரிச்சயம் இல்லாத ஒரு இடம் என்றபடினாலே அதில் ஒரு ஐயம் பெறும், ஒரு அச்சம் பெறும். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் திரும்ப திரும்ப சென்று அது பரிச்சயமான பின்பாக அது பயிற்சிவிக்கப்பட்டவன அந்த பயம் இல்லாமல் போகிறது இல்லையா? அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்காக எங்களை கடந்து சென்று கொண்டிருக்கலாம், கூட்டிக் கொண்டு செல்லலாம் இல்லையா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் கண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் கடந்து போகலாம். ஏனென்றால் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்களே? தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாகும். அப்போ தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாகும். அந்த தள்ளப்பட்ட காலம் இருக்கின்றது, அந்த மறைவின் காலம் இருக்கின்றது, அந்த போராட்டம் இடுக்கத்தின் காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை கடந்து போகும் பொழுதுதான் தலைக்கு மூளைக்கல்லாக வரும் இல்லையா? அப்போ இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஐயப்பட்டு கொண்டு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் இந்த காரியத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். மரணரின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் எங்களுடைய கைகளை பழக்குவிக்கின்றார். என்னால் முடியாத ஒரு முட்டுச்சந்தியில் நான் வந்து நிற்கின்றேன். எனக்கு எல்லா பக்கத்தாலேயும் நெருக்கமாக இருக்கின்றது. என்னால் கையாள முடியாத சூழ்நிலைகள், காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் நீங்கள் கையாள முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் இலகுவாக கையாளும் படியாகத்தான் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் உங்களை நடத்தி செல்கின்றார். நடத்தி செல்வது மட்டுமல்ல, அவர் எங்களோடு இருந்து என்ன செய்கிறாராம்? எங்களுடைய கைகளை பழக்குவிக்கின்றார். தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவர். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பார்க்க போகிறது என் கைகளை பழக்குவிக்கிறவர். தாவீதினுடைய காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அப்படி என்று சொன்னால் பள்ளத்தாக்கு வேண்டாம் ஆண்டவரே இல்லையா? இதனால் ஒரு போராட்டம், ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் கடந்து போறீங்கண்டா நீங்கள் ஜெபிக்கிறது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கின்றது? ஆண்டவரே இந்த காரியம் வேண்டாம், இந்த சூழ்நிலை வேண்டாம், இந்த போராட்டம் வேண்டாம், இந்த இடுக்கண் வேண்டாம் என்று தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரிடத்தில் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எங்களை பயிற்சி விக்கணும் என்று சொன்னால் இந்த இடுக்கணுக்கால, இந்த போராட்டத்துக்கால கொண்டு சென்றால் தான் ஆண்டவர் பயிற்சி விக்க முடியும் இல்லையா? இராணுவ வீரர்களை பார்த்தீங்கன்னா சாதாரண இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், அதுலேயும் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் என்று ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆக்கள். அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆக்களுக்கும் சாதாரண இராணுவ வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களுடைய பயிற்சி இன்னும் தீவிரமாக இருக்கும், அவருடைய பயிற்சி இன்னும் கடினமாக இருக்கும்.
அப்ப இன்றைய நாளில் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே, ஒரு தீவிரமான ஒரு காரியத்துக்குள்ளே நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்கடா, ஒரு போராட்டத்துக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்கடா, ஆண்டவர் உங்களை சாதா போராட்ட வீரர்களிலிருந்து எப்படி என்ன ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸாக மாற்றுகிறதுக்காக பயிற்சிவித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் இல்லையா? தாவீதினுடைய அதிகாரத்தை ஆண்டவர் பெருக்கணும் என்று சொன்னா, தாவீதுடைய கைகளை ஆண்டவர் பழக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் தடியை பிடிச்ச கை செங்கோலை பிடிக்கணும் என்று சொன்னால் அதற்கான பயிற்சி தேவை. இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவருடைய கரத்தினாலே பயிற்சிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய கரத்துக்களே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால இந்த வருஷத்தில் இந்த காலங்கள் தேவன் எங்களை பயிற்சிவிக்கின்ற காலங்கள். இந்த வருஷத்தின் கடைசி வெறும் தலைக்கு மூளைக்கல்லாக நாங்கள் மாற்றப்படுவோம். ஆனாலும் கூட இந்த காலத்திலே நாங்கள் பயிற்சி காலத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் எங்களை பழக்குவிக்கின்றவர். அதனால தான் இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே தோட்டத்திலிருந்து எப்படி ஜெபிச்சாரு? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா இருந்தால் தான் எடுத்து போடும் இந்த கோப்பையை. உம்முடைய சித்தமா இருந்தால் எடுத்து போடாதே. அப்போ இதனால நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய குடும்பத்தில் மெம்பர்ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த காரியம் வேண்டாம் என்று நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்துக்குள்ளே ஆண்டவர் பழக்கி வைத்து எங்களுடைய கரங்களை பயிற்சி வைத்து எங்களுடைய கரத்திலேயும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு செங்கோலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, அப்போ இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்ன? எங்களுடைய கைகளை ஆண்டவர் பழக்குவிக்கின்றவர். அதனால தான் தாவீது தன்னுடைய கரத்திலே சுரமண்டலத்தை எடுத்து இந்த சங்கீதத்தை பாடுகின்றான். சங்கீதம் 18:32 நாங்கள் திரும்ப வாசிப்போம். தேங்க்யூ. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உயர்ந்த ஸ்தலங்களில் எப்படியாம்? ராமன் சொல்லுங்களேன். உயர்ந்த ஸ்தலத்துக்கு என்னை நிறுத்தணும் என்று சொல்றவங்க ராமன் சொல்லுங்க. வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கின்றார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகின்றது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். எங்களோட வாழ்க்கையின் பாதையிலே கொஞ்சம் கரடு முரடு, கொஞ்சம் தடைகள் வந்தா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த பாதை வேண்டாம், எனக்கு ஒரு செவ்வையான பாதை தாங்கப்பா. இந்த பாதையில போறது கடினமா இருக்கிறது தான் நாங்க ஜபிக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை பலத்தினாலே இடைக்கட்டி. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற கடினமான அந்த கரடு முரடான பாதையை மாற்றுவதற்கு முன்பாக என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? முதலாவது எங்களை அவர் பலத்தினாலே இடைக்கட்டுகின்றார். அந்த பாதையில் இந்த சூழ்நிலையில போகிற எங்களுக்கு இந்த சூழ்நிலையை மாற்றி போடுங்கன்னு நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல, முதலாவது நான் உன்னை பலப்படுத்துகின்றேன். இரண்டாவது என்ன செய்கிறாராம்? அவர் அதை செய்த பின்பாக தான் என்னதாம்? என்னுடைய வழியை என்ன செய்கிறாராம்? செவ்வையாக்குகின்றார். அதை வழியை செவ்வையாக்கினதோடு அவர் விடவில்லை. நாங்கள் இப்ப கரடு முரடான இடுக்கனான பாதையிலே போய்கொண்டிருக்கின்றோம். ஆனா இவர் வழியை செவ்வையாக்கிட்டு கடைசியா என்ன செய்கிறாராம்? அவர் நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதனாலே விசாலத்திலே நாங்கள் நடக்கும்படிக்காக எங்களை நெருக்கங்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை அனுமதிக்கிற தேவன் அவர். இதனால ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் நெருக்கங்களை அனுமதிச்சிருக்கிறாரு? எங்களுடைய கால்கள் பலப்பட வேண்டும், எங்களுடைய கைகள் பலப்பட வேண்டும். எங்களுடைய கைகளும் கால்களும் பலப்படும் பொழுது அவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதையை செவ்வையாக்கி எங்களுடைய வழியை அகலமாக்குவார் என்று தான் சொல்லுகின்றார். அப்ப முதலாவது அவர் பலப்படுத்துகிறது என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துகின்றார். நடக்கிறதுக்கு பாதங்கள் தேவைதானே. இப்போ ஒரு பாதம் எப்போ நாங்கள் வழுகி விழுகின்றோம், எப்போ தடுமாறுகின்றோம், எப்போ எங்களுக்கு ஒரு தடுமாறம் பெறுகிறது? எங்களுடைய பாதங்கள் பலமில்லாமல் போகும் பொழுது. அதுலேயும் முக்கியமாக எங்களுடைய ஜாயின்ட்ஸ் இல்லையா? எப்போ ஜாயிண்ட், முழங்கால் ஆகட்டும், அங்கே அடிக்காலினுடைய ஜாயிண்ட் ஆகட்டும், அது பலமில்லாமல் போகும் பொழுது தான் தடுமாறி விழுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்று பார்த்தா, முதலாவது அவர் என்னவாம்? எங்களுடைய பாதங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எங்களை பலப்படுத்துகிற தேவன்.
வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கின்ற தாவீதை கரடியை வைத்து சிங்கத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்தாரு? அவனை பலப்படுத்தினாரு. எப்படி பலப்படுத்தினாரு? சின்ன சின்ன போராட்டங்களை கொடுத்து பலப்படுத்தினார். அந்த சின்ன சின்ன போராட்டம் தான் அந்த கோலியாத்துக்கு முன்பாக ஒரு பெரிய வெற்றியை என்ன கொண்டு வந்தது. அதே போல இன்றைய நாள் நாங்கள் யோசிக்கின்ற, நாங்கள் செல்லுகிற இந்த சின்ன அழுத்தங்கள், சின்ன போராட்டங்கள், சின்ன இடுக்கண்கள் நாளைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கின்ற போராட்டத்திலே ஜெயிப்பதற்காக ஆண்டவர் பழக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு ஆண்டவர் எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை மட்டும் நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னா, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னவாம்? அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலா. அப்ப அவர் நடத்தி போகிற, அவர் மேய்ப்பர், அவர் நடத்தி போகிற பாதை வந்து இப்போ எங்கட ஊரில் வந்து மேய்ச்சல் நிலம் எப்படி இருக்கும்? சமவெளியாக இருக்கும், பச்சை பசேல் என்று இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னு சொன்னால் அந்த மேய்ச்சல் நிலங்களில் அங்கே மலைகளும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் அங்கே என்னது பாறைகளும் இருக்கின்ற ஒரு கரடுமுரடான இடம்தான். இப்போ அந்த பாதையில் தான் மேய்ப்பன் என்ன செய்யணும்? ஆடுகளை கொண்டு செல்ல வேண்டும். அதில் பெரிய மலைகள் வரும், செங்குத்தான மேடுகள் வரும், அங்கே தடங்கள் கொடுக்கின்ற பாறைகள் வரும், அங்கே எங்களை தவறி விழ கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற பள்ளத்தாக்குகள் வரும். இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் தான் ஆண்டவர் நடத்தி செல்கிறவர். யாரை நடத்தி சென்றாரு? தாவீது ஆகிய மேய்ப்பனை நடத்தி சென்றார். அப்போ அந்த மேய்ப்பன் வந்து ஏற்கனவே ஆண்டவர் பழக்கினார். அந்த வனாந்திரத்திலே, அந்த ஆடு மேய்ச்சல்களின் காலத்திலே அந்த பெரிய மலைகள், அதால் ஆண்டவர் நடத்தி சென்றார் இல்லையா? அந்த செங்குத்தான மேடுகளை கடப்பதற்கு ஆண்டவர் பழக்கினார். அங்கே தடங்களான பாறைக்கல்களை அங்கே கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் பழக்கினார். அப்போ ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் பழக்கி அவனுடைய கால்களை என்ன செய்தார்? ஆண்டவர் பலமாக்கினார். இங்கே அவனுடைய கால்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவன் போகிற பாதைகளிலே அவனுக்கு தடுமாற்றம். மான்களின் கால்கள் என்றால் என்னது? எங்களுக்கு உடனே ஞாபகம் பெறுகிறது. மான்களின் கால்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன யோசிக்கிறது? நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுற கால். நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்களா இல்லையா? ஆண்டவரே மான்களின் கால்களை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஜபிக்கிறோம் நாங்கள் இல்லையா? அப்போ இந்த மான்களின் கால்கள்னா நாங்கள் நினைக்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடுற கால் என்று சொல்லி. ஆனால் மான்களினுக்கு வேண்டிய கால்களுக்கு என்று ஒரு திறன் உண்டா. அது என்ன திறன் என்று சொன்னால், அது துல்லியமாக தன்னுடைய பாதங்களை வைக்கக்கூடிய திறன். ஒரு சிறிய பாறை என்றாலும் கூட, அது 2 அங்குலம் உள்ள பாறை என்றாலும் கூட, அதில் கூட தன்னுடைய கால்களை வைத்து அது வேகமாக ஓடக்கூடியது. அது எப்படி என்று சொன்னால், முன் கால்களை எங்கே வைக்கிறதோ அதே இடத்துல பின்கால்களையும் வைக்கக்கூடிய, துல்லியமாக கணக்கிடக்கூடிய கால்கள் தான் மான்களுடைய கால்களாம். கஸ்தூரி மான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கஸ்தூரி மான் என்பது இமாலயா பிரதேசத்திலே மலைகள் மத்தியிலே இருக்கிற மான். அங்கே நாங்கள் இஸ்ரவேலை பார்த்தோம்னு சொன்னால், இஸ்ரவேலும் அப்படித்தான், பாறைகளும் மலைகளும் நிறைந்தது. அப்போ இந்த கஸ்தூரி மான் என்ன செய்யும்? இந்த மேய்ச்சலுக்கு எங்கே போகும்? மலைகள் தான். மேலையால் இருந்தேன்னா எங்கே போகணும்? மலையை ஏறித்தான் போகணும். அந்த மலையில் 2 அங்குல பாறையிலையும் கூட அது முன்னுக்கு காலை வச்சு பாஞ்சுதுன்னு சொன்னால், அதனுடைய பின்காலும் அதே இடத்துல அதில் கெந்தி அது கடந்து செல்லக்கூடியதாகும். பார்த்தீங்கன்னு சொன்னால், புலியோ சிறுத்தையோ மானை விட வேகமாக ஓடக்கூடியது. ஆனால் மான் அதில் இடத்துலேருந்து எப்படி தப்புதுன்னு சொன்னால், புலியோ சிறுத்தையோ தடங்கி தடுமாறி விழுகிற இடத்துல மான் வந்து தடங்கி தடுமாறாமல் அது ஸ்டெடியாக ஓடுது. அது ஏனென்றால் அதனுடைய பாதம் துல்லியமாக வைக்கிறபடினால. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய கால்களை மான்களின் காலாக மாற்றுவார் என்று சொல்லும் பொழுது, வேகமான கால்கள் மட்டுமல்ல, நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடித்தளங்களும் சரியான அடித்தளங்களாக, துல்லியமான அடித்தளங்களாக வைக்கும்படிக்காக ஆண்டவர் எங்களுடைய கால்களை என்ன பயிற்சிவிக்கின்றார். இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கே தடுமாறி போகிறோம்? போகக்கூடாத இடத்துல போய், வைக்கக்கூடாத இடத்துல காலை வச்சு நாங்கள் வழுக்கி விழுகிறது என்னத்தால்? எங்களுடைய கால்களினால தான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய அடித்தளங்கள், நாங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றிலையும் அவர் வந்து துல்லியமாக நாங்கள் வேதத்துக்கு ஏற்ற செய்யும்படிக்காக அவர் எங்களை பழக்குவிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அப்படி நாங்கள் பழக்கி வைக்கப்படும் பொழுதுதான் என்ன வேதம் சொல்லுகிறது? என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, என்ன சொல்லுது? என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகின்றார்.
எங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பமா உயர் ஸ்தலத்துக்கு போகணும்னு சொல்லி? எல்லாருக்குமே விருப்பம். ஆனால் அந்த உயர் ஸ்தலத்துக்கு போறதற்கு என்ன தேவையாம்? பலமுள்ள கால்கள் தேவை. இப்போ நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் விரைவாக போக வேண்டும் என்று சொல்லி. விரைவாக போவது இல்லை இங்க விஷயம். என்னது? சரியாக போவது. ஏனென்றால் பாறையில் ஒரு கால் தவறாக வைத்தாலும் கூட, ஒரு மேலே ஒரு உயர்ஸ்தலத்துக்கு நீங்க கடந்து போறீங்கன்னு சொன்னா, ஒரு கால் தவறி நீங்க வச்சீங்கன்னா என்னது? கரணம் தப்பினால் மரணம். இதனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே மேடுகள் உண்டு, செங்குத்தான மேடுகள், பெரிய மலைகள் உண்டு, எங்களுக்கு தடங்கள் கொண்டு வருகின்ற பாறைகள் உண்டு, அங்கே கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற பள்ளத்தாக்குகள் உண்டு. ஆனாலும் தேவன் எங்களுடைய கால்களை மான்களின் கால்களாக போல மாற்றுகிறபடினாலே எங்களுடைய அடிகள் ஒவ்வொன்றையும் அவர் உறுதிப்படுத்தி எங்களை பாதையை அவர் செவ்வையாக்கி எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். இந்த மான்கள் எப்படி இதில் ஏறுதுன்றதுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன், நாங்கள் பார்ப்போம். போடுவோமா? இந்த லைட்டு கொஞ்சம் நூற்றிட்டு அந்த வீடியோ போடுவோமா? இதுதான் அந்த மலையில இருக்கின்ற மான்கள். இந்த மான்கள் எப்படி அந்த இடத்துல ஓடி ஓடி ஏறுதுன்னு பாருங்க. அது இடத்துல ஒரு ஸ்பெஷல் கயிறு இல்லை, ஸ்பெஷல் ஷூஸ் இல்லை, ஆனாலும் அது எப்படி தாவி தாவி ஏறுதுன்னு பாருங்க. செங்குத்தான மலைகள், ஆனால் அதில் அது முன்கால் எங்கே வைக்குதோ அதே இடத்துல காலை வச்சு அது ஏறக்கூடியதாக இருக்கிறது. இதே ஒரு மலையை ஒரு மனுஷன் ஏற வேண்டும் சொன்னால், லைட்டை போடுறீங்களா? என்ன தெரியல போல, உங்களையும் தெரியல. பாருங்க, இப்போ ஒரு செங்குத்தான மலையில் மனுஷன் ஏறுவதுன்னு சொன்னால் என்ன தேவை? நாம் கயிறை வச்சு அதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வச்சு காலில் ஸ்பெஷல் ஷூஸை போட்டு தான் அதில் ஏறணும். ஆனால் மான்களுடைய கால்கள் என்ன? ஒன்றுமே தேவையில்லை. அதற்கு ஆண்டவர் கால்களை கொடுத்திருக்கிறாரு, அந்த கால்கள் காணும் அந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு போவதற்கு. இதனாலும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை போட்டு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறாரு. அது உங்களோட உயர்ந்த ஸ்தலம் இல்லை, என்னுடைய பேரை போட்டு எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம், உங்களுடைய பேரை போட்டு உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம். ஒவ்வொரு மான்களுக்கும் ஒவ்வொரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதில் ஏறுவதற்காகத்தான் அதை துல்லியமாக நாங்கள் கால்களை வைத்து எங்களுடைய பாதங்கள் வழுகாதபடிக்கு, எங்களுடைய பாதங்கள் தடுமாறி நாங்கள் விழாதபடிக்கு ஆண்டவர் எங்களுடைய கால்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவையில்லை, எங்களுக்கு ஸ்பெஷல் ரோப் தேவையில்லை, கயிறு தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய பலம் எங்களுக்கு இருக்கின்றது. எனக்கு என்ன மேலே வச்சிருக்கிறாரோ அது ஏறுவதற்கான திறனை ஆண்டவர் எனக்கு தருகிற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, அதனால தான் நாங்கள் யோசுவா 14வது அதிகாரத்தில் காலேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் சொன்னபடியே இந்த மலைதேசத்தை ஆண்டவர் எனக்கு நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்றாரு. எப்படின்னா, காலேப்புக்கு 45 வருஷத்துக்கு முன்பாக மோசே இருக்கும் பொழுது காலேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த மலைதேசம் யாரும் எமோரியரும் அரணான பட்டணங்களும் இருக்கின்ற ஒரு மலைதேசம். அந்த மலைதேசத்தை நான் இப்பொழுது, காலேப்புக்கு எத்தனை வயசு? இப்போ 45 வருஷத்துக்கு முதல் 40 வயசாக இருந்தவன் இப்போ 85 வயசு. காலேப்பு சொல்லுகிறான், அதை நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி. காலேப்பு தன்னுடைய சரீரத்தின் பலத்தை நம்பியா சொன்னான் அந்த மலைதேசத்தை தான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி? இல்லை, 85 வயசு அவனுக்கு. அவன் தன்னுடைய சரீரத்தின் பலத்தை நம்பி சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னாரே ஒரு வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை வைத்து அவன் சொல்லுகின்றான், நான் இந்த மலைதேசத்தை சுதந்தரிப்பேன். ஏனென்றால் அதற்கான பலத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றார். எங்களுக்கென்ற ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தலங்களை ஏறுவதற்கான அந்த பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அது நாங்கள் எங்களுக்கு இயலாதுன்னு சொல்லலாம், எங்களுக்கு வயசு போட்டுதுன்னு சொல்லலாம், எங்களால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அது ஆண்டவர் சொன்னபடினால ஏற்ற நேரத்தில் அந்த மேலே எங்களுடைய கையில் கிடைக்கும் அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் நாங்கள் தான் ஏறுவோம். நாங்கள் தான் ஆண்டவருடைய கொடி அந்த ஸ்தலத்தில் நாட்டுவோம். பாருங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலை உச்சியில் போய் ஆண்டவருடைய நாமம் என்கின்ற அந்த கொடியை நாட்டுவதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார்.
அதற்கு ஆண்டவர் தன்னுடைய பலத்தினாலே எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல அவர் இதண்டுவார் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு மலையில இப்படிப்பட்ட ஒரு மலையில ஏறும் பொழுது அந்த மான் பயந்து ஏறும்னு நினைக்கிறீங்களா? அந்த மானெல்லாம் ஓடி ஏறிச்சுது, நீங்க பாத்தீங்க வீடியோல. பயந்து ஏறிச்சுது இல்லை. ஏனென்றால் அதனுடைய நம்பிக்கை எங்கே இருந்தது? அவைகளுக்கு கொடுத்த அந்த காலில் இருந்தது. அதே போல எங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பலத்திலே, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால தான் இப்போ நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, அப்போ கைகளை பயிற்சிவிக்கிறவர்டா, ஐயோ ஆண்டவரை இந்த சூழ்நிலை இந்த நெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, இதை என்னால் கையாள முடியாது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சூழ்நிலை, அந்த அச்சத்தை போக்குவித்து அந்த இடத்திலே நாங்கள் எப்படி அதை கற்றுக்கொள்வது என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது நாங்கள் முறுமுறுத்து கொண்டு நாங்கள் இது முடியாது என்று அச்சப்பட்டு கொண்டோம் இருந்து சொன்னால் என்ன நடக்குது? அங்கே கற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது. ஆனால் அப்ப அந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் எங்கே இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், பலன் வெராட்டியும் அங்க முதல் பேர் வெராட்டியும் என்னவாம்? நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். நாங்கள் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 3வது அதிகாரத்தில் முதல் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழமுண்டாமல் போகாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுது? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தரின் பெலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அவர் என்னுடைய கால்களை எப்படியா? மான் கால்களை போல ஆக்கி என்ன உயரமான ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துவாராம். நாங்க யோசிக்கிறது அந்த உயர்ந்த ஸ்தலத்தில், அந்த மலையின் உச்சியில, அந்த வெற்றியில தான் எங்களுடைய மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்கள் போற பாதையிலையும் அந்த மகிழ்ச்சி இருக்குதுன்னு தான் சொல்லுது. இப்போ நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் போய் சேர போகின்றோம், அந்த இடத்துல போய் சேர்ந்த பின்பாகத்தான், இந்த போராட்டம் முடிஞ்ச பின்பாகத்தான், இந்த இடுக்கன் என்னை விட்டு விலகின பின்பாகத்தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த போராட்டத்திலையும், இந்த இடுக்கனிலையும், இந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருந்து என்னை பழகி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால அத்திமரம் துளிர்விட போறது என்று அர்த்தம் இல்லை. அதனால திராட்சை செடி பழம் கொடுக்க போறது என்று அர்த்தம் இல்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கண்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? அதன் மேலே இல்லை. சூழ்நிலைகள் இருக்கும், நெருக்கம் இருக்கும் என்றா நெருக்கத்தின் மத்தியில தான் ஆண்டவர் எங்களை வணைகிற தேவனா இருக்கிறாரு இல்லையா? ஆண்டவருடைய கையில் இருக்கிற களிமண் தான் நாங்க. இப்போ களிமண்ணை வணைகிற குயவன் எப்படி பட்டும் படாமலும் வணைவாரு? அதை அழுத்தம் கொடுத்து அதை சுத்த வச்சு தான் என்னது வணைவார் இல்லையா? அப்போ நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற களிமண் சொன்னால், ஆண்டவரே என்ன சுத்தாதீங்கன்னா எப்படி வணைகிறது? ஆண்டவர் சுத்தணுமங்கள, ஆண்டவர் அழுத்த வேண்டும். அங்கே அழுத்தம் கொடுத்த வேண்டிய இடங்களில் அழுத்தம் கொடுத்து, போக வேண்டிய சூழ்நிலைகளை எங்களை கொண்டு போனால் தான் எங்களை ஆண்டவர் பயிற்சி வைக்க முடியும். ஆனால் அந்த பயிற்சி காலங்களில் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேனாம்? மகிழ்ச்சியா இருப்பேன். அதுதான் என்னுடைய பலம். இங்கே பலம் என்று சொல்வதற்கு பாவிக்கப்பட்ட வார்த்தை அங்க அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, அது ஒரு படை பலத்தை குறித்து சொல்லுகின்றது. இந்த மகிழ்ச்சி எப்படி? ஒரு படை எங்களுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி. அப்ப நாங்கள் போகிற இடங்களிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது அவர் மான்கால்களை போலாக்கி என்ன செய்வாராம்? உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். அப்ப மான்காலாக ஏன் மாற்றுகின்றார் ஆண்டவர்? இந்த சூழ்நிலையை மாத்தல ஆண்டவர். ஆனா உன்னுடைய காலை நான் பலப்படுத்துறேன்னு சொல்றாரு. பாருங்க, எங்களுடைய சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்குது. அத்திமரம் துளிர்விடாம இருக்கும். திராட்சை, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறவில்லையே என்று நீங்க யோசிக்கலாம். ஜபிச்சுமே சூழ்நிலை மாறலையே, எப்போ மாறப்போகுது? மாறும். ஏனென்றால் தள்ளப்பட்ட கால் தலைக்கு மூளைக்கெல்லாம் மாறும். ஆனால் அந்த மாறுகிற அந்த நேரம் பெற மட்டும், தருணம் பெற மட்டும் இந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்க போகுது.
ஆனால் இந்த சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கான பலம் வந்து உங்களுடைய கால்களுக்கும் உங்களுடைய கைகளுக்கும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கின்றார். பாருங்க, எலியா வந்து 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஆகாப்பை வந்து சொல்கிறான், பெருமழை வரப்போது, நீ ரதத்தை கட்டி கொண்டு போன்னு சொல்லிட்டு என்ன செய்தான், ரதத்துக்கு முன்னால் ஓடி போனானா. எப்படி பலம்! மான்கள்ட காலண்டா அப்படி தான் இருக்கணும், பலம் வாய்ந்த. ரதத்துக்கு முன்னால் ஒருவன் ஓடி போய் அது வந்து நான் ஆராய்ச்சிக்கு இது பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 37 மைலோ 37 கிலோமீட்டரா அந்த சிட்டி, அவங்க போன சிட்டி. அப்போ ரதத்துக்கு முன்னால் இவன் ஓடி சென்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. அதே எலியா சூறைச்செடிக்கு கீழே இருந்து அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னால் முடியாது என்றாரு. ஆனால் ஆண்டவர் அவனை அப்படியே விட்டாரா? இல்லை, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி, அந்த தூதன் தட்டி எழுப்பி என்ன சொன்னான் தெரியுமா, ஒரு அடையை கொடுத்துட்டு சொன்னான், எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய இடம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி. இன்றைய நாளும் உங்களுடைய போராட்டங்களை குறித்து, உங்களுடைய ஏமாற்றங்களை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க என்று சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. எங்களுக்கு என்று ஒரு அழைப்பு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு உயர்ந்த ஸ்தலம் இருக்கின்றது, போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான பலம் எங்கே இருந்து வருது? 40 நாள் ஒரு அடையை சாப்பிட்டுட்டு யாரு எலியா நடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அடை எது நாளைக்கு நாம் போகிற 40 நிமிஷத்துக்கு ஒரு அடை சாப்பிட்றாக்கள். நாங்கள் சாப்பிட்றது இது மனுஷரால் செய்யப்பட்ட அடை அல்ல, ஆண்டவர் கொடுக்குற பலம். அப்படின்னு சொன்னால் 40 நாள் ஆனாலும் ஸ்டெடியாக போய் என்ன செய்தான், அங்கே ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் வழியை திறந்தார். இதனால் உங்களுடைய கால்களை ஆண்டவர் தான் மான்கால்களை போல ஆக்குறவர். அதான் 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் தாவீதினுடைய கால்களை ஆண்டவர் வந்து மான்கால்களாக மாற்றுவதற்கு, அவனை பலப்படுத்துவதற்கு அநேக போராட்டங்களுக்காக கொண்டு சென்றார் இல்லையா. அவன் வந்து தன்னுடைய தேசத்திலிருந்து துரத்தப்பட்டான். சவுல் வந்து அவனை தேடி தேடி கொல்ல பார்த்தான். அதுதான் 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். 14வது வசனம், தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவன் அவனை அவன் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை. தாவீது வந்து எங்க வினையப்பட்டான், எங்க கட்டப்பட்டான் சொன்னா வனாந்திரத்தில் தான் அவன் வினையப்பட்டான், வனாந்திரத்தில் தான் அவன் கட்டப்பட்டான். அவன் ஆடு மேய்க்கும் பொழுது அவன் கட்டப்பட்டது, கரடியையும் சிங்கத்திலேருந்து அவன் தப்பிக்க செய்து கட்டப்பட்டது என்னதுக்காக? கோலியாத்தை வீழ்த்துவதற்காக. ஆனால் அவன் ஒரு ராஜாவாக செங்கோலை அவன் ஏந்தும்படிக்காக அவன் கட்டப்பட்டது எப்படி? அவன் வனாந்திரத்திலே துரப்பப்பட்ட பொழுது. அங்கே சவுல் வந்து அனுதினமும் வந்தானாம். தாவீது வனாந்திரத்துள்ள எங்க இருந்தானாம்? அரணான ஸ்தலத்திலே இருந்தானாம். அவன் இருந்தது வனாந்திரம்தான், ஆனால் அவனை அங்கே வச்சிருந்தது ஆண்டவர் என்னது? அரணான ஸ்தலத்தின் கீழே. நாங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே நாங்கள் வனாந்திரத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம், பிரச்சனையின் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம், ஏமாற்றத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஏமாற்றத்தின் பாதையில் போய் கொண்டிருந்தாலும் நீ இருக்கிற இடம் அரணான ஸ்தலங்கள். ஏனென்றால் அவருடைய செட்டைக்கு கீழே, சங்கீதம் 91 என்ன சொல்லுகிறது? அவருடைய செட்டைக்கு கீழே நாங்கள் இருக்கிற, நாங்கள் அவருடைய பிரசன்னத்துக்கு கீழே இருக்கிற, நாங்கள் அவருடைய அரணுக்கு கீழே நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால யாரும் எங்கள் மேலே கை போட முடியாது. நெருக்கங்கள் வெறும், ஆனால் நாங்கள் அழிந்து போகிறதில்லை. போராட்டங்கள் வெறும், ஆனால் நாங்கள் தோற்று போகிறதில்லை. ஏனென்றால் அரணான ஸ்தலங்களிலே ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். அங்கே சவுல் வந்து என்ன செய்கிறானாம், அதை பார்த்தோம்னு சொன்னால் சவுல் அனுதினமும் எப்படியா ஒரு வீக்குக்கு ஒருக்கா தாவீது இருக்கிறான் போய் பார்த்துட்டு இருக்கிறோம்னு போயில, அனுதினமும் வனாந்திரத்தில் இருக்கிறான். ஆனால் அனுதினமும் என்னது? சவுல் வந்து வந்து தேடுகிறான் தாவீதை கொண்டு போடும் பொழுது. இதனால் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகளிலையும் அனுதினமும் வந்து சிங்கம் போல கர்ஜித்து கொண்டு சத்துருவானவன் வரலாம், ஆனால் அனுதினமும் வனாந்திரத்திலே எங்களை காத்து கொள்ளுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அனுதினமும். இதுக்குள்ள என்ன வித்தியாசம் என்று சொன்னால், சவுல் இருந்தது மனிதனுடைய கரத்தினாலே கட்டப்பட்ட அரண்மனை, ஆனால் தாவீது இருந்தது தேவனுடைய பிரசன்னம் என்கின்ற அரணான கோட்டைக்குள்ளே அவன் இருந்தான். இந்த நாளில் நாங்கள் வனாந்திரத்திலே நடந்து போகிறது பெரிய காரியம் அல்ல,
போராட்டங்கள் இடுக்கணுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது பெரிய காரியம் இல்லை. அந்த போராட்டம், அந்த இடுக்கணுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசனம் என்கின்ற அரணுக்குள்ளே இருக்கிறோமா? அப்படி அந்த அரணுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொன்னா யாரும், எந்த சவுளும் எங்கள் மேலே கை போட முடியாது. என்றால் தேவன் எங்களை வழி நடத்துகின்றவர். அங்கே அரண்மனையிலே அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாக, தாவீது 10,000 என்று பாடினவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் தாவீதுக்கு கற்பித்து கொடுக்க முடியாத காரியங்களை இங்கே வனாந்திரத்திலே, கெபியிலே, அரணான ஸ்தலத்திலே தனியாக தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில எங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது, எங்க தேவனுடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாய் கேட்குது என்று சொன்னா எங்களுடைய வனாந்திர பாதைகள்ல தான். எங்களுடைய இடுக்கண் போராட்டங்களிலே அவருடைய பிரசன்னத்துக்களே நாங்கள் தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கதான் ஆண்டவர் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் ஒருவேளை அங்கே அரண்மனையில் இருந்து கொண்டிருந்தான்னா அவன் கேட்ட சத்தம் தாவீது 10,000, தாவீது 16,000 என்ற பாடலை தான் கேட்டுக்கொண்டிருப்பான். ஆனால் இங்கே அவன் கெபிக்குள்ள இருந்தபடினால அவன் கேட்டான், என்ன? தேவனுடைய சத்தம் அவனை வணைந்தது, அவனை மாற்றியது. வனாந்திரத்திலே அவனை பயிற்சிவித்தார் தேவன், அவனுடைய கால்களை வலுவாக்கினார். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் போய்கொண்டிருக்கிறது, நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையிலையோ, இந்த பிரச்சனைகள் மத்தியிலையோ, ஒரு இந்த இடுக்கண்கள் மத்தியிலையோ என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த இடுக்கண் மத்தியில் தான் எங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயம் ஆண்டவர் செய்வார். சாத்ராக், மேஷாக், அபித்நேகு பாபிலோன் மாகாணத்தினுடைய அதிகாரிகளாக மாற்றிவிட்டார். அப்போ 3 பேரும் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் அதிகாரிகளாக அந்த அதிகாரத்திலே காணாத அற்புதத்தை அவர்கள் அந்த தீச்சூளை சட்டியிலே அவர்கள் கண்டார்கள். ஏன்? அந்த நெருக்கத்தின், அந்த போராட்டத்தின் மத்தியில தான் ஆண்டவருடைய அதிசயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 150 தேசாதிபதிகள், அந்த தேசாதிபதிகள் எல்லோருக்கும் 3 பிரதானிகள். அந்த பிரதானிகளில் ஒருவன் யாரு? தானியேல். யோசிச்சு பாருங்க, தேசாதிபதியே பெரிய ஆளு, அதுலேயும் பெரிய ஆளு பிரதானி, 3 பேர்ல ஒரு ஆளு. அவன் மேலறையிலே அவன் காணாத அதிசயம், அவனுடைய வசதிகள், அவனுடைய அதிகாரத்திலே அவன் காணாத அதிசயத்தை, அற்புதத்தை அவன் சிங்கத்தின் கெபியிலே கண்டான். அதே போலதான் இன்றைய நாளில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற, நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலே, இந்த இடுக்கண்களில், இந்த நெருக்கத்திலே தேவனுடைய கரத்தின் வல்லமையை நாங்கள் காணுவோம். ஆண்டவர் அப்படியாக எங்களை அனுதினமும் அங்கே நடந்தாலும் கூட அங்கே ஒன்றும் நடக்கலை. ஏனென்றா ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த நாய்கள்லேயே மிகவும் மோசமான நாய் வந்து பிட்புல்லா. பிட்புல்லும் ரொட்வீலரும், நான் நினைக்கிறேன் யாரோ ரொட்வீலர் வச்சுருக்காங்க இங்கே. இந்த பிட்புல்லும் ரொட்வீலரும் வந்து மோசமான நாய்கள் இல்லை. நாங்கள் பேப்பரெல்லாம் பார்க்குறோம், அந்த புள்ளியை கடிச்சிட்டு பிள்ளை இறந்து போச்சுட்டுலாம் பார்க்குறோம். இது மோசமான நாய். ஆனால் இந்த மோசமான நாய் வந்து அது வந்து ஓனருடைய அந்த பிடிக்கயிற்றில் இருக்க மட்டும் என்ன செய்யும்? ஒன்றுமே எங்களை செய்யலாது. ரோட்டால் போகிறீங்க, ஒரு நாய் வந்து குலைக்குது, பயந்து நீங்கள் பின்னால் போகிறீங்க, பார்த்தா அது வந்து ஓனருண்ட பிடிக்கையில் இருக்கிறபடினால என்ன செய்யும்? பயமில்லாமல் நாங்கள் நடந்து போகலாம் இல்லையா? அதை மாதிரி தான் அங்கே சவுல் வந்து மோசமானவனாக தான் இருந்தான், பயங்கரமானவனாக தான் இருந்தான். தாவீதுவை கொல்ல வேண்டும் என்று அனுதினமும் தேடினான். ஆனால் சவுலை வந்து பிடிக்கயிற்றில் வச்சிருந்தவர் யாருண்டா? ஆண்டவர். இதனால எங்களை வகை தேடிக்கொண்டிருக்கிற சத்துருவையும் பல்லில்லாத சிங்கத்தையும் பிடிக்கயிற்றில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த சத்துரு வெறும் நாய், பிடிக்கயிற்றில் இருக்கிற நாய் எங்களை அணுக முடியாது. ஏனென்றால் எங்களை காக்கிறவர் தேவன். எங்களை பலப்படுத்தி எங்களை காத்து கொள்ளுகிறார். எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் எங்களுடைய கால்களை பலப்படுத்தி எங்களை காத்து கொள்ளுகிற தேவன். கால்கள் மட்டும் பலமான காணுமா? எங்களுடைய கைகளையும் ஆண்டவர் பயிற்சிவிக்கிறவராக இருக்கின்றார். 2வது காரியம் நாங்கள் என்னென்று பார்க்க போறோம்னு சொன்னால், ஆண்டவர் பாதங்களை பலப்படுத்துகிறவர், 2வதாக எங்களுடைய கைகளை அவர் பயிற்சிவிக்கின்றவர். அதனால தான் சங்கீதம் 18:34 சொல்லுகின்றது, வாசிப்போம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறீர் என்று தாவீது சொல்லுகின்றான். பாருங்க, தாவீதுக்கு முதலாக அவனுடைய கையில் பிடிச்ச காரியம் என்ன? அந்த மேய்ப்பனுடைய தடி. அந்த தடியை தான் ஆண்டவர் கொடுத்து பழக்கினார். இந்த தடியை வச்சு எப்படி ஆடுகளை மேய்ப்பது என்பதை பழக்கினார். அவன் அந்த தடியை வச்சு ஆடுகளை மேய்ச்சி கொண்டு திரியும் பொழுது இப்போ கொடூரமான மிருகங்கள் வந்தது.
இந்த கொடூரமான மிருகங்களை அடிக்கிறதுக்கு இந்த தடி காணாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு கவனை கொடுத்து அந்த கவனில் ஆண்டவர் என்ன தாவீதை பயிற்சி விட்டார். தாவீதை கையை பயிற்சி விட்டார். அந்த கவன் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அங்க சவுல் வந்து அங்கே கோலியாத்துக்கு எதிராக இந்தா என்னுடைய பட்டயத்தை கொண்டு போன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இல்லை இல்லை இந்த பட்டயம் வேண்டாம், இந்த கவன் நான் பயிற்சி பெற்ற கவன் காணும் என்று சொல்லி அந்த கவனோடு போய் அங்கே கோலியாத்தை வீழ்த்தினான். வீழ்த்தின போது ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, நீ இப்ப இந்த கவனை போடு, அங்க போய் கோலியாத்தினுடைய அந்த பாரமான பட்டயம், சவுளுடைய பட்டயத்தை பார்க்க கோலியாத்துடைய பட்டயம், அந்த பட்டயத்தை எடுத்து அவனை போடுன்னு சொல்லி அங்கே பட்டயத்தை கையில் கொடுத்தாரு. பட்டயத்தை கொடுத்தவர் என்ன செய்தார்? அடுத்ததாக தடியை பிடிச்ச தாவீதுவை செங்கோலை கையில் கொடுத்தாரு, அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாக. பாருங்க, இதெல்லாம் என்னது? தாவீதை பயிற்சி வித்தார். இப்போ செங்கோலை தாவீது சைட்டில் போட்டுட்டு அவன் சுரமண்டலத்தை எடுத்து ஆண்டவரை பாடி துதிக்கிறான், என்னுடைய கைகளை பழக்குவிக்கிறவர் நீர் என்று சொல்லி. பாருங்க, நாங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை கைகளை ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக பழக்குவிக்கின்றார், யுத்தத்துக்காக பழக்குவிக்கின்றார். எங்களுடைய விரல்களை ஆண்டவர் பழக்குவிக்கின்றார், அவருடைய காரியத்தை சரியாக செய்யும்படிக்காக பழக்குவிக்கின்றார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. வெண்கல வில்லு என்பது வளைய முடியாத வில்லு. சில உலோகங்கள் என்ன செய்தாலும் வளையாது. சில உலோகங்களை வளைக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய நிலை மாற வேண்டும் என்று சொன்னால், இப்போ உலோகங்கள் எல்லாமே என்ன கடினமானது. இப்போ இந்த கடினமான உலோகங்களை வைத்துக்கொண்டு ஒரு பொருளை செய்கிறதுன்னு சொன்னால் என்ன செய்வார்கள்? அதனுடைய நிலையை மாற்ற வேண்டும் இல்லையா? திரவ நிலைக்கு கொண்டு வரணும். அந்த நிலையை மாற்றுகின்ற அந்த புள்ளி வந்து ஈல்டிங் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க. இந்த ஈல்டிங் பாயிண்ட்டுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு சொன்னால், அந்த உலோகத்தை ஹீட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு உலோகத்துக்கும், இப்போ இரும்புக்கு ஒரு இது, தங்கத்துக்கு ஒரு இது, வெள்ளிக்கு ஒரு ஈல்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த வெப்பநிலைக்கு வெறும் மட்டும் அந்த உலோகம் அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வெப்பநிலையை எப்போ அந்த சூடு தொடுகிறதோ அப்போ அந்த உலோகம் என்னது? திரவ நிலைக்கு மாறும். ஏன்னா சொல்கிறேன்னா, நாங்களும் சில வேளை கடினமான ஆட்கள். இங்கே டைட்டானியத்தின் போல கடினமான ஆட்கள் எல்லாம் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த கடினமான எவ்வளவு கடினமான ஆட்கள் நாங்களாக இருந்தாலும் கூட எங்களுக்கும் இந்த உருகுற நிலை மாற்றுகிற இந்த ஈல்டிங் பாயிண்ட் ஒன்று ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்போ ஆண்டவர் ஹீட்டை கூட்டி விடுறாரு. இவன் கடினமானவன், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து இவனை பயிற்சி வித்தா தான் இவன் என்ன செய்வான்? ஈல்டுட்டா என்னது? ஒப்பு கொடுப்பான். ஈல்டிங்ன்றது என்னது? ஒப்பு கொடுக்கிறது. அப்போ நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒப்பு கொடுதலின் பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி நடந்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஐயோ ஆண்டவரேன்னு கதறி வந்து நிற்கிறோம் பாருங்க, அதுதான் அந்த ஈல்டிங் பாயிண்ட். அப்போ அந்த ஈல்டிங் பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து தான் எங்களை பழக்கி வைக்கின்றார். அதை பழக்கி முடிந்த உடனே எங்களுடைய கரம் எப்படி மாறுது? இப்போ எங்களுடைய கரத்தினால வளைக்க முடியாத வெண்கலத்தையும் வளைக்கக்கூடிய பலனை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறதவனாக இருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு. இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியம் உங்களால் கூடாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை உங்களால் கையாள முடியாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு முட்டுச்சந்தியில் நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பயிற்சிவிப்பார். உங்களுடைய கையை கொண்டே இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு ஆள் வரணும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க, உதவி வர வேண்டும் என்று யோசிக்கிறீங்க, எனக்கு சகாயம் கிடைக்கணும் என்று யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இந்த வெண்கலத்தை நீ தான் வளைப்ப, ஏனென்றால் இது உன்னுடைய கரத்திலே நான் கொடுத்த வெண்கலம் என்று சொல்லி. அதான் சங்கீதம் 144 அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை ஆண்டவர் போருக்கு பயிற்சிவிக்கின்றார், என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு பயிற்சிவிக்கின்றார். ஒரு வலிமையான காரியம், ஒரு பலமான காரியத்தை எதால செய்வோம்? எங்களுடைய கையால தான் செய்வோம். இப்போ இந்த ஸ்பீக்கரை தூக்கணும்னு சொன்னால் என்ன செய்வோம்? நாங்கள் கையால் தூக்குவோம். இப்போ இந்த பியானோவை வாசிக்கணும்னு சொன்னால், அப்படி இந்த கிட்டாரை வாசிக்கணும்னு சொன்னால், இந்த திறமையான காரியங்கள், துல்லியமாக செயல்பட வேண்டிய காரியங்களை செய்யணும்னு சொன்னால் என்ன செய்வாங்க? விரலை நாங்கள் பயன்படுத்துவோம்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னுடைய கையை நான் பலப்படுத்துவேன். என்ன அது? கையினாலே செய்கிற காரியங்களை செய்வதற்கு, வலிமையான காரியங்களை செய்கிறதற்கு. அதே போல துல்லியமான திறனான காரியங்களை செய்வதற்கு உன்னுடைய விரல்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லி பழக்குவிப்பேன் என்று சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்படி கால்கள், ஆண்டவருடைய அங்கே வந்து நாங்கள் பார்த்தோம், மான்களின் காலை போல் ஆக்கினாரு. அந்த மான்களின் கால்கள் எப்படி துல்லியமாய் அது பாதங்களை வைக்கிறது. அதே போல தான் எங்களுடைய கைகளையும் ஆண்டவர் பழக்கின்றார். வலிமையான காரியங்களை செய்வதற்கும் துல்லியமான திறமையான காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவர் அதை பயன்படுத்துகின்றார், பழக்குவிக்கின்றார். பழக்குவித்து விற்கிற அந்த ஆண்டவரை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் என்னுடைய பயிற்சி, என்னுடைய வெற்றி, என்னுடைய திறமை எங்கிருந்து வருகிறது? என்னை பயிற்சிவிக்கின்ற பயிற்சியாளராகிய தேவனாகிய கண்மலையிலிருந்து வருகிறது. நானே அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என்னை பயிற்சிவிக்கின்றவர் அசைக்கப்படுவதில்லை. நானே தோற்று போகிறதில்லை. நானே என்னுடைய உயர்ந்த ஸ்தலத்துக்கு நான் சென்று அடைவேன். ஏனென்றால் என்னை பயிற்சிவிக்கிறவர் என்னுடைய கண்மலை. அவர் வலிமை உள்ளவர், அவர் பலசாலி, அவர் சர்வ வல்லவர். அதனால கண்மலை ஆகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே சொல்லுகின்றான். சங்கீதம் 18வது அதிகாரத்தில் நாங்கள் திரும்ப வாசித்தோம் என்று சொன்னால், 34 அவன் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லிவிட்டுட்டு அடுத்து 35வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பாருங்க, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை தந்தார். அப்ப இந்த பயிற்சி காலத்துல என்னை பாதுகாப்பதற்கு என்ன தந்திருக்கிறார் ஆண்டவர்? ரட்சிப்பின் கேடகம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொன்ன எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் கடந்து போவதற்கு அங்கே ரட்சிப்பின் கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, அடுத்ததாக சொல்லுகிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகின்றது. மற்றது என்னது? உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு என்ன செய்யுமாம்? என்னை உயர்த்தும். பாருங்க, இப்ப இந்த பயிற்சி காலத்தில் ஆண்டவர் எப்படி எங்களை பயிற்சிவிக்கிறாருன்னு சொன்னா, அவர் கிருபையோடு காரண்யத்தோடு எங்களை பயிற்சிவிக்கின்றார். எனக்கு ஞாபகம் இருக்குது, இயர் 10ல் நான் ஸ்ரீலங்காவில் படிக்கும்போது அம்மா ஒரு தமிழ் டீச்சரை ஆர்கனைஸ் பண்ணேன், வீட்டை வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கு. அப்போ ஒரு நாள் வந்து ஹோம்ஒர்க் நான் செய்யலை, அப்பி விட்டார் ஒரு அப்பு. ஆத்தே அடின்ற சில டீச்சர்ஸ் கிருபையே இருக்காது. பட்டாரண்டா அப்பி விட்டார், அப்படி ஒரு அப்பு. அதுலேருந்து நான் தமிழில் இன்ட்ரெஸ்டே காட்டல, சொந்த காசில் சூனியம் வச்சதுன்றது இதுதான். பாருங்க, ஒரு பாடம் வந்து ஒரு படிக்கிற ஒரு பயிற்சி வந்து எங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அதை பயிற்சிவிக்கின்ற பயிற்சியாளர் சரியா எங்களை பயிற்சிவிக்காட்டி அந்த பாடத்தின் மேலேயே என்னது எங்களுக்கு விருப்பம் போயிடுது இல்லையா? ஆனால் எங்களுடைய பயிற்சியாளர் எப்படியா? அவர் இந்தாங்கப்பா கேடகம், இந்தாங்கப்பா நான் கையிலேயே நிற்கிறேன், நீ விழுந்தன நான் தாங்குறேன், என்னுடைய காருண்யம் தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல அப்போ ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாக இருக்கிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்லுகிறான். அப்போ தாவீது வந்து சொல்லல, எந்த கையால் நான் கோலியாத்தை வீழ்த்தினேன், வனாந்திரத்தில் நான் என்னை அங்கே சவுலிடத்திலிருந்து காத்து கொண்டேன், எல்லா போர்லையும் நான் வெற்றி பெற்றேன், நான் தான் பெரிய போராளி என்று சொல்லல. அவன் சொல்றான், உம்முடைய காருண்யம் தான் என்னை உயர்த்தியது என்று சொல்லுகிறான். பாருங்க, அப்ப அந்த காருண்யம், அந்த கிருபை, அவருடைய கிருபை தான் எங்களை உயர்த்த போகுது. நாங்க இந்த யுத்தத்துக்கு பயிற்சிவிக்கப்படலாம், இந்த போருக்கு எங்களுடைய கைகளை பழக்கிவிக்கலாம் ஆண்டவர், ஆனால் முடிவிலே அவருடைய காருண்யம் தான் எங்களை உயர்த்த போகிறது. ஒருபோதும் நாங்கள் சொல்ல முடியாது என்னால இந்த காரியம் முடிந்தது என்று சொல்லி மார்த்தட்ட முடியாதபடிக்கு அவர் தான் எங்களை தாங்கி, அவருடைய காரியம். பாருங்க, அவர் வந்து எப்படி ஒரு அழகான பயிற்சியாளராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பயிற்சியாளரை தான் ஆண்டவர் எங்களுக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க என்று சொன்னால், ஊழியம் செய்ய விருப்பம் என்று சொன்னால் என்ன இருக்கணும்? ரெண்டும் இருக்கணும். என்னது? பயிற்சியாளர் என்ன செய்கிறாரு? ஒரு பக்கத்தில் டிசிப்ளின் பண்ணுறாரு, மற்ற பக்கத்தில் என்ன செய்கிறாரு? கிருபையாகவும் இருக்கின்றார். இப்போ இந்த கிருபையும் டிசிப்ளினும், ஏண்டா இப்போ வந்து கிருபை இருந்தண்டா டிசிப்ளின் தேவையில்லைன்றெல்லாம் போதிக்கிறாங்க இல்லையா? கிருபை இருந்தண்டா டிசிப்ளின் தேவையில்லையா? சிச்சை தேவையில்லையா? சிச்சை தேவை. ஏண்டா இங்க கிருபையும் இங்க சிச்சையும் வந்து எதிராளிகள் அல்ல, அவர்கள் பங்காளிகள். அப்ப நாங்களும் ஒருவரை பழக்கி வைக்கும் பொழுது, நாங்களும் ஒருவரை தயார் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன இருக்கணும்?
டிசிப்ளினும் இருக்கணும், அங்கே கிருபையும் இருக்க வேண்டும். அது ரெண்டும் தான் சேர்ந்து இருக்கணும். அதனால தான் அவர் கிருபை நிறைந்த அவருடைய காரணியங்களை உயர்த்தும் என்று சொல்கிறார். அவர் எப்படிப்பட்ட பயிற்சியாளர் என்று பார்த்தோம்னு சொன்னால், ஏசாயா 40வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தமது மந்தையாகிய எங்களை அவர் மேய்ப்பாராம். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, குட்டிகளை என்ன செய்வாராம்? தமது புயத்தினாலே அவருடைய நெஞ்சுக்கு, அவருடைய இருதயத்துக்கு கிட்ட எங்களை அணைச்சு கொள்வாராம். தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். கரவலாடுகள் என்பது என்னது? குட்டி போட்டு பால் கொடுக்கின்ற பலவீனமா இருக்கின்ற ஆடுகள். அப்ப கரவலாடுவர்களை மெதுவா நடத்துறாராம். குட்டிகளை என்னது? அப்ப இங்க பாருங்க, ஆண்டவருடைய பயிற்சியாளர் எப்படிப்பட்டவர்டா, எங்களுடைய பலவீனத்தை பார்த்து நீ தேறாதவன் என்று தள்ளி விடுகிறவர் அல்ல, எங்களுடைய பலவீனத்துக்கு ஏற்றபடி எங்களுக்கு பயிற்சி வைக்கிறது. ஆண்டவரை என்னால் முடியாது, நீர் அழைத்த காரியம் பெருசா இருக்கிறது, இந்த போராட்டம் என்னால் மேற்கொள்ள முடியாத போராட்டம், இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் எப்படி போராட போறேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னால் முடியாட்டி நான் உன்னை எடுத்து என்னுடைய இருதயத்துக்கு பக்கத்தில் உன்னை அணைச்சு கொள்ளுவேன். நீ நீ பலவீனமாக இருக்கிறியா, பரவாயில்ல, மெதுவாக நீ நடந்து வா. பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு வழி செய்கின்ற பாதையில் ஆண்டவர் எங்களை வேகமாக கொண்டு போகிறவர் அல்ல, மாறாக எங்களை பாதுகாப்பாக கொண்டு போகின்றவர். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி கொண்டு போகணும்? வேகமாக கொண்டு போகிறது இல்லை பாதை. அது என்னது? ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பத்திரமாக கொண்டு போக வேண்டும். ஒவ்வொருவரும் அங்கே பலவீனப்பட்டு போகாதபடிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அங்கே பலவீனமான, அந்த மந்தையிலேயே பலவீனமான இளங்கன்றுகளையும் அந்த கரவலாடுகளையும் சேர்த்து கொண்டு போறவன் தான் உண்மையான மேய்ப்பன். பாருங்க, அதை தான் ஆண்டவர் செய்கிறார். அவர் உண்மையான மேய்ப்பனாக இருந்தபடினால அவர் சேர்த்து கொண்டு போகின்றார். எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால், எங்களுடைய பலவீனங்கள், இங்கே டிசேபிலிட்டிக்காக அக்சஸ் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒருவர் ஒரு வீல் சேரில் இருந்தாருன்னு சொன்னால், இந்த பில்டிங்ஸுக்கு போனாண்டா என்னது, அவர் அந்த வீல் சேரில் இலகுவாக அந்த பில்டிங்கில் ஏற முடியும். ஏன்? அதில் ரேம்ப் வச்சுருப்பாங்க. இலகுவாக அந்த அம்யூனிட்டிஸ், அந்த டாய்லெட்டை பாவிக்க முடியும். ஏன்னா அங்கே அங்கே என்னது ஹேண்ட் ரெயில் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஹேண்டிகேப்பான ஒருவர், வீல் சேரில் இருக்கிறவர், ஒரு பில்டிங்குக்கு எப்படி இலகுவாக வந்து போகலாம்ன்றதை பார்த்து கட்டக்கூடிய பில்டிங் தான் என்னது அக்சசபிள் பில்டிங்னு சொல்கிறாங்க. அந்த அக்சசபிள் பில்டிங்கில் எப்படின்னு சொன்னால், ஒருவர் அந்த இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் அவருடைய இருக்கின்ற குறை அவருக்கு தெரியாதபடிக்கு அவர் என்னது, அவர் மேலே ஏறலாம், அவர் டாய்லெட்டுக்கு போகலாம், அவர் திரும்ப வரலாம். அவருக்கு என்ன இப்போ நடக்குது? அவருடைய டிக்னிட்டி அவருக்கு குறையாமல் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒருவர் 7ஆம் வருகிறாரு, இந்த படிக்கட்டில் ஏழாட்டி இன்னொரு ஆள்கிட்ட உதவி கேட்கணும். என்ன குறையுது? அவருடைய டிக்னிட்டி குறையுது. அப்போ இங்கே அவர் வேறொரு இடத்துலேருந்து உதவி பெறாமல் அந்த பில்டிங்குக்கு போயிட்டு வரதான் அக்சசபிள் பில்டிங் இல்லையா? பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக போட்ட பாதையும் அப்படித்தான். எங்களுடைய குறைவுகள் எங்களுக்கு தெரியாதபடிக்கு அந்த பாதையிலே நடந்து போகக்கூடிய பாதையை தான் ஆண்டவர் போட்டிருக்கிறார். அங்கே பலவீனமான அந்த இளங்கன்றுகளாகட்டும், அந்த கரவலாடுகளாகட்டும், ஆண்டவர் எப்படி கொண்டு போறார்? டிக்னிஃபைடாக கொண்டு போறார். அவங்கள அவர்களுடைய குறைகளை தாங்கி அவர் கொண்டு போறார். அதே போல தான் இன்றைய நாள் எங்களுடைய குறைகளை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தலத்துக்கு அவர் போட்ட பாதை, என்னுடைய குறையோடு நான் அங்கே போய் சேருவதற்கு அவர் போட்டிருக்கிறார் என்றதை தான் நாங்கள் நினைவில் வச்சிருக்க வேண்டும். முதலாவது நாங்கள் பார்த்தோம், பாதங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். ரெண்டாவது, எங்களுடைய கைகளை அவர் என்ன செய்கிறாராம்? பயிற்சிவிக்கின்றவர். மூன்றாவது காரியம் நாங்கள் பார்ப்போம், அவர் எங்களுடைய வழியை விசாலப்படுத்துகின்றவர். பாருங்க, காலை பலப்படுத்தி கையை பயிற்சி விற்ற பிறகுதான் அவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதையை செவ்வையாக்குகின்றார். இப்போ பாதை செவ்வையானாலும் கூட இந்த பாதையில் இடுக்கமான பாதையில் யார் போகலாம்? ஒரு ஆள் தான் நடந்து போகலாம் இல்லையா? இப்போ இந்த இடுக்கமான பாதை அகலமாக்கப்பட்டால் தான் அவர் படை போகலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, தாவீது முதல் எப்படி ஒரு தனி மனிதன் இல்லையா, ஆடு மேய்க்கின்றவன், ஒரு தடியோடு போவான். ஆனால் தாவீது ராஜாவாகும் பொழுது எப்படி? அவனுக்கு பின்பாக ஒரு படையே இருந்தது. அப்போ ஒருவர் போகிற வழியில் என்னது, ஒரு படை போக முடியாது. அப்போ தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அழைத்தபடினால முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய கால்களை பலப்படுத்தினார். ரெண்டாவது கைகளை பயிற்சிவித்தார்.
மூன்றாவது என்ன செய்தார்னு பார்ப்போம். நாங்கள் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 36வது வசனம். என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். நான் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இதனால் நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, போய்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தின் முடிவிலே எங்களுடைய கால்கள் பலப்படும், எங்களுடைய கைகள் யுத்தத்துக்கு பயிற்சிவிக்கப்படும். மூன்றாவது, எங்களுடைய பாதையை ஆண்டவர் விசாலமாக்குவார், எங்களுடைய கூடாரத்தை ஆண்டவர் விசாலமாக்குவார். இந்த நாட்களிலும் கூட நாங்கள் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயிற்சி காலத்தின் முடிவிலும் இந்த சபையை ஆண்டவர் விசாலமாக்கும்படிக்குத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள கொண்டு போய் ஒவ்வொரு நெருக்கத்துக்களை அழைச்சு கொண்டு போறார். இந்த நெருக்கங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் எங்களுக்கு என்ற ஒரு பெரிய பாதையை வச்சிருக்கிறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் இப்ப வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய பாதையை வச்சிருக்கிறாரு. ஏன் தாவீதுக்கு அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு வலிகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு நிராகரிப்புகள் என்றால் தாவீதின் மேலே வைத்திருந்த அழைப்பு ராஜாவாகிய அழைப்பாக இருந்தது. அதே போல எங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பு பெரிதான அழைப்பாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு இப்ப வருகிற நெருக்கங்கள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் முடிவிலே அதற்கு ஏற்றபடி அந்த ப்ரொபோர்ஷனேட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு பெரிய விசாலத்தை தரக்கூடிய தேவனாகத்தான் இருக்கின்றார். சங்கீதம் 31வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்கிறது, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே என் நிறுத்தினேன். பாதங்களை விசாலத்தில், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என்னவாம் ஆண்டவர் ரட்சித்தாரு. ரட்சித்து அதே இடத்துல வைக்கவில்லை. இப்போ நாங்கள் நெருக்கத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் ஆண்டவருடைய கரம் வந்து சத்துருக்கள் மத்தியிலிருந்து எங்களை ரட்சிக்கும். அந்த ரட்சித்த கரம் எங்களை அந்த இடத்துல வைக்கவில்லையாம். எங்கே கொண்டு போய் வைக்கிறாராம்? எங்களை அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போய் விசாலத்தில் கொண்டு போய் விடுகிறார். இப்போ குறுகிய ரோட்டுண்டா சைக்கிளில் இப்படி தான் போகணும். ஆனால் கொஞ்சம் அகலமான ரோட்டுன்னா நம்ம இப்படி ஹாயாக இப்படி வெட்டி ஓடலாம் இல்லையா? நாம் மட்டும் வெட்டி ஓட தேவையில்லை, அங்கே பின்னாலேயும் கணேகர் கொண்டு வரலாம் இல்லையா? பாருங்க, ஒரு குறுகிய ரோட்டில் போய்க்கல எதிர் எங்கேருந்து பாயிறான்றது தெரியாது. ஆனால் ஒரு விசாலமான ரோட்டில் யார் எங்கிருந்து வந்தாலும் எங்களுக்கு உடனே கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், எங்களை விசாலத்திலே நிறுத்துகிற தேவன் என்று சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்கிறாரு. பாருங்க, இந்த பாதைகளை அவர் வந்து என்ன செய்வாராம்? முன்னால் போய் செவ்வைப்படுத்துவார். அப்போ இப்போ ரோட் ஒர்க்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் என்னத்துக்கு ரோட் ஒர்க்ஸ் நடக்குது? ஏதாவது ஒரு குழியை கிண்டிட்டு ரோட் ஒர்க்ஸ்ன்ட்டு பிளாக் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் அங்கே போன பின்பாகத்தான் தெரியும் இது இந்த பாதையை கடந்து போக முடியாதுன்னு. ஆனால் பாதையை ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறவர் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு முன்னால் போய் அந்த ரோட் பிளாக்ஸ் எல்லாத்தையும் என்னது கிளியர் பண்ணி நாங்கள் வாரத்துக்கு முன்பாகவே அந்த இடத்தை தயார் செய்து விடுவார். பேதுருவை வந்து சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இப்போ சபை எல்லாரும் இருந்து சபையில் வந்து ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாம் ஜெபிச்ச போது தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி பேதுருவை வந்து ரட்சிக்கின்றார். சிறைச்சாலையெல்லாம் திறந்துட்டு இவர்கள் நடந்து வரார்கள். இப்போ நகரத்துக்குள்ளே போகிறதற்கு ஒரு இரும்பு கதவு இருந்தது. அந்த இரும்பு கதவு வேதம் சொல்கிறது, அவர்கள் நகரத்துக்கு போகின்ற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி. இரும்பு கதவு பூட்டி இருக்குது. இப்போ தூதனோட பேதுரு வந்து கொண்டிருக்கிறான். வந்த உடனே அது தானாய் அந்த கதவு திறவுண்டதான். பாருங்க, நேற்றைய தினத்தில் நாங்கள் போய் முட்டி மோதி நின்ற கதவு இன்றைய தினத்தில் தேவன் எங்களோட இருக்கிறபடினால அது தானாய் திறக்கும். நாங்கள் போக வேண்டிய இடத்துல அவர் எங்களுக்கு முன்பாய் சென்று எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்கின்றவர். இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாய் செல்லுகின்றார். இந்த போராட்ட சூழ்நிலைகளிலும் இந்த காலவெளிகளிலும் ஆண்டவர் எங்களோட கூட வருகிறபடினால எங்களுக்கு வருகிற சிக்னல் எல்லாம் எப்படி கிரீன் சிக்னல் தான். கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து முடிச்சு கொள்வோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 12-13வது வசனங்களை சொல்லுவோம், வாசிப்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இங்கே எபிரேயர் 12வது அதிகாரத்திலே அவர்கள் சொல்லுகிறது, நெகிழ்ந்த கைகளையும்
தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் என்னவாம் திரும்ப நிறுத்த சொல்றாரு. இதனால ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு போராட்டத்தினால, உலகத்தின் சூழ்நிலையினால இந்த நாளில் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய அழைப்பிலே, தேவன் உங்களுக்காக வைக்கிற நோக்கத்திலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க என்று சொன்னால், உங்களுடைய முழங்கால்கள் சோர்ந்து போயிருக்குதுன்னு சொன்னால், உங்களுடைய கைகள் தளர்ந்து போயிருக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைய நாள் என்னவாம் திரும்ப நிமிர்த்த சொல்லுகிறார். ஒரு மரத்தின் ஓட்ட வீரன் வந்து ஓடிக்கொண்டு வருகின்றான். கடைசி 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ அவனுக்கு நல்லா மூச்சு வேண்டுது, நல்லா கலைக்குது, அவனுடைய முழங்கால் தளர்ந்து போயிட்டுது, அவனுடைய கையில் பலம் இல்லை. என்ன செய்வான்? அந்த இடத்துல இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு மைல் ஓடினவன் மரத்தன், 1/2 மைல் தான் இருக்குது. என்ன செய்வான்? அந்த இடத்துல தன்னை பலப்படுத்தி, தன்னுடைய முழங்காலை நிமிர்த்தி, தன்னுடைய கையை நிமிர்த்தி அதை ஓடி முடிப்பான். ஆண்டவர் சொல்லுவார், நீ நிமிர்த்து, நான் பலத்தை தார. நீ உன்னுடைய கையை நெகிழ விடாத, நான் உன்னுடைய கையை பயிற்சிவிக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய முழங்காலை தளர விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி எங்கள் கால்களை ஆண்டவர் பலப்படுத்த முடியும்? நாங்கள் எங்களுடைய கைகளை நெகிழ விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவரை இது என்னால் முடியாது, என்னுடைய போராட்டங்களால் நான் இதை விட்டுட்டு போறேன் என்று சொல்லி நாங்கள் நெகிழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி எங்களுடைய கைகளை பயிற்சிவிப்பது? ஒரு பயிற்சியாளர் எங்களுக்கு பயிற்சிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கால்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் இன்றைய நாள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எங்களுடைய கைகளை நெகிழ விடாமல், எங்களுடைய முழங்கால்களை தளர விடாமல் ஆண்டவருக்கு திரும்ப நிறுத்தி ஆண்டவருக்கு ஓட சொல்லும்படிக்காக. ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோருமே சபையை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறோம். அது நல்லது தான் இல்லையா? ஆனால் அந்த நோக்கத்தை இன்றைய நாள் நான் கொஞ்சம் சரி செய்ய விரும்புகின்றேன். என்றால் எங்களுடைய நோக்கம் சபை கட்டிடம் கட்டப்படுவதில்லை. அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடணும், காணி வேணும், அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக ஒரு கட்டிடத்தை கட்டி முடிப்பார். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னென்றா, அந்த சபை கட்டிடம் அந்த கற்கள் எழும்ப வேண்டும் என்பதில் இருக்கக்கூடாது. எங்களுடைய நோக்கம் ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்பதில் இருக்கணும். ஏனென்றால் எல்லாருடைய நோக்கமும் அங்கே எப்போ காணியில் சபையை கட்டுவோம் இருக்கிறோம். அது நல்லது தான். ஆனால் கொஞ்சம் எங்களுடைய ஃபோக்கஸை திரும்பி எப்படி ஜனங்களை கட்டுவது, எப்படி இந்த கதிரைகளை நிரம்ப செய்வது, எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது, எப்படி எங்களுடைய அடுத்த தலைமுறை எங்களுடைய யுத்த ஆண்டவருக்குள்ளே எழுப்புவது, இதில் நாங்கள் எங்களுடைய கைகளை நெகிழ விடக்கூடாது. ஆமாம், பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஒரு மனதில் நாங்கள் எங்களுடைய முழங்கால்களை தளர விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் ஒரு சபையை கட்டுவது மட்டுமல்ல, அந்த சபையை நிரம்பி வழியும்படிக்காக அந்நிய ஜனங்களுக்கு தேவனுடைய நாமத்தை அறிவித்து அந்த இடமானது ஒரு ரட்சிப்பின் கூடாரமாக அமைவதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கின்றது. இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எங்களுடைய கைகளை நெகிழ விட வேண்டாம், எங்களுடைய முழங்கால்களை தளர விட என்று சொல்லி நாங்கள் அதை கருத்தில் கொண்டவர்களாக கண்களை மூடி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அவர் எங்களுடைய கால்களை மான்கால்களைப் போல ஆக்கி எங்களுடைய கைகளை யுத்தத்துக்கு பயிற்சிவித்து எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்கி எங்களுடைய வழிகளை அகலமாக்கி எங்களுடைய கூடாரத்தை விசாலமாக்குகிற தேவன். ஒவ்வொன்றையும் உங்களுக்கு என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய கால்கள் இன்றைய தினம் மான் கால்களாக மாறுகின்றது. என்னுடைய கைகளை கர்த்தர் பழக்கி வைக்கின்றார். என்னுடைய பாதையை தேவன் செவ்வையாக்குகின்றார். என்னுடைய வழியை ஆண்டவர் அகலமாக்குகின்றார். என்னுடைய கூடாரத்தை ஆண்டவர் விசாலமாக்குகின்றார். இந்த வார்த்தை இருதயத்திலே பெற்றவர்களாக, இந்த வார்த்தையிலே இருந்த பலத்திலே இன்றைய நாளிலும் தளர்ந்து போயிருக்கிற அந்த முழங்கால்களை நிமிர்த்தி, நெகிழ்ந்து போயிருக்கிற அந்த கைகளை திருத்தி, ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பிலே நான் ஓடுவேன் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நீர் என்னை பயிற்சிவிக்கின்ற கண்மலையாக இருக்கிறபடினால நான் என்னை மீண்டும் இந்த தினத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நெருக்கங்கள் மத்தியிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். போராட்டங்கள் மத்தியிலே அத்திமரம் துளிர் விடாமல் இருந்தாலும், திராட்சை செடி கனி கொடாமல் இருந்தாலும், ஆண்டவரே
கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடினால நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா. என்ன போராட்டத்திலும் என்ன சூழ்நிலையிலும் தேவனுடைய அழைப்பிலே நான் ஆண்டவரே நின்று ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஓடுவேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த சமுதாயத்திலே தேவனுக்கு சாட்சியாய் நிற்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே என்னுடைய குடும்பம் இந்த ஆண்டவரே கம்யூனிட்டியில் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கின்ற குடும்பமாக சாட்சியாய் இருக்கின்ற குடும்பமாக இருக்கும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்தபடியே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்ற நிச்சயத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.